இரட்டிப்பான நன்மை எனக்கு. அல்லேலூயா. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படி அம்மா அவங்க எனக்கு கொடுத்த அழைப்பு. இன்னொரு சந்தோஷம், குடும்பமா உங்க மத்தியில வந்து ஊழியம் செய்வது. அதுக்கு என் பிள்ளைகள் மனைவியோடு நான் இன்னைக்கு உங்க மத்தியில வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இன்றைக்கு எல்லா சபைகளிலும் இந்த புனித வெள்ளியை முன்னிட்டு 7 வார்த்தைகளை குறித்து என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வழக்கமாவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாம அந்த 7 வார்த்தையை சுருக்கி ஒரே வார்த்தையா நம்ம தியானித்து நாம முடித்து ஜெபித்து கடந்து போக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வார்த்தையை கேட்பதில் கவனமா இருக்கிறோமோ இல்லையோ? எப்போ முடிப்பீங்க பாஸ்டர்? எப்போ முடிச்சு ஆத்மாவே சோத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்களை வழி அனுப்பிவிட்டீங்கன்னா சந்தோஷமா நாங்கள் போயிட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சிருக்கிற துக்க கஞ்சை குடிச்சிட்டு தலைக்கணை போட்டு கப்புன்னு படுத்துருவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னை கேட்டால் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்று தான் நான் சொல்லுவேன். இது மகிழ்ச்சி இல்லைன்னு யாரெல்லாம் சொல்லுவீங்க? இன்னைக்கு எல்லாருமே துக்கத்தோடு தான் இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் துக்கமா இந்த நாளை நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு நீங்க கடந்து போக ஆசைப்படுறீங்களா? யாராவது அப்படி இருக்கீங்களா? விரும்புறீங்களா? கிடையவே கிடையாது இல்லை. அப்படி இல்லைன்றவங்க மாத்தம் கேட்குங்க. இந்த நாளை துக்கத்தோடு கடந்து போகணும் அப்படின்னு விரும்பாம பக்கத்துல பார்த்து சொல்லிடுங்க, அவர் நமக்காக மரித்ததே நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக தான். கை தட்டின 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் குறித்த நேரத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நான் முடிக்க போகிறேன். அதுக்கு முன்பதாக எத்தனை பேர் பாட்டு கேட்கலாம்? பாடல் கேட்கலாமா? அல்லேலூயா. ஆமா. கல்வாரி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க, நீங்க பேசணும். என்ன? ஏசப்பாவா? சிலுவை. சிலுவை என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கல்வாரினா சிலுவை, சிலுவைனா இயேசுவா? சொல்லுங்க. பாடுகள். பாடுகள் என்றா உங்களுக்கு ஏன் ஞாபகம் வருது? நான் எதிர்பார்க்கிற அந்த பதில். கல்வாரி அப்படின்னு சொன்னா சிலுவை, சிலுவைன்னா பாடுகள், பாடுகள்னா பாவமா? நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்கிறேன், தயவு செய்து பதில் சொல்லுங்க. கல்வாரினா என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சிலுவை. அதுக்கப்புறம் பாடுகள், அப்புறம் ரட்சிப்பு, அப்புறம் கட்சிப்பு. அழும்போது வாங்கிக்கங்க. கல்வாரி அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பை தான் அது வெளிப்படுத்துகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரும் மீது வைத்திருக்கிற அன்பை தான் அது வெளிப்படுத்துகிறது. நான் கல்வாரி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சிலுவை ஞாபகம் வர மாட்டுது, அவர் பட்ட பாடுகள் எது ஞாபகம் வர மாட்டுது. அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பு மாத்திரம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். யார் உங்களை நேசிக்கிறா? ஆமென். அதனாலதான் அவர் தம்முடைய அன்பை உங்களுக்காக கல்வாரியில வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல் கல்வாரி ஸ்நேகம். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே. இப்போ இந்த பாடலை நாம் பாட போகிறோம். பாடும் பொழுது கரங்களை உற்சாகமாக தட்டி என்ன பண்ணுங்க, என்னோடு கூட இந்த பாடலை பாடுங்க. நீங்க பாடினாதான் நான் பாட முடியும். சரிங்களா? அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா,
நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்துக்கொள்ளும், தீபத்தின் தீரியாய் எடுத்துக்கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணற்றும் உண்மை களிப்போடு இன்னும் வாய்களை கறந்து காணற்றும் உண்மை களிப்போடு இன்னும் குருதி என்ற தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன், கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். இருண்டதொரு வாழ்வு இன்னமும் வாழ், இனியாவது திருமுகம் காண. இருண்டதொரு வாழ்வு இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் சத்தத்தை உயர்த்தி, நாதாவும் ஸ்நேகம் பெருகத்தும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும், என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு உங்களை நேசிக்கிறார்னு உங்களால தைரியமா சொல்ல முடியும்? சொல்ல முடிஞ்சவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா அவருக்கு சந்தோஷம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருந்தா கர்த்தருக்கு மகிழ்ச்சி. ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருந்தா பிசாசுக்கு இகழ்ச்சி. ஆமாவா இல்லையா? அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா? எப்பவுமே 32 காட்டிக்கிட்டே இருக்கணும். 32ன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? 32 பல்ல கொடுத்திருக்கிறாரு. அப்படி நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றி எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழணும் தான் அவர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் தோல்விகளையும் உங்கள் துக்கங்களையும் உங்கள் துக்க முகங்களையும் இன்றைக்கு அவர் மாற்றி, நீங்கள் இழந்து போனவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு திருப்பி தந்து, நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து மகிமையாய் உங்களை அவர் நடத்த போகிறார். தலை சிறந்தவர்களாய் உங்களை அவர் நடத்த போகிறார். மேலும் 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 உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களுக்கு நேராக நீங்க கடந்து போக போறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவருடைய அன்பை நீங்க உணர்ந்தா போதும். யாருடைய அன்பை உணர்ந்தா போதும்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய அன்பை உணரணும்? அல்லேலூயா. நம்மளை யார் நேசிக்கிறாங்க, நேசிக்கல, நம்மளோடு கூட யார் இருக்காங்க, இல்ல, அதை பற்றிய கவலைகளை நாம்
துறந்தவர்களாய் கடைசி வரைக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லிட்டா அவர் நிச்சயம் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். பாடுவோமா? கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும் இருண்ட துர்வாழ்வு இன்னமும் வாழ்வோம் இனியாவது திருமுகம். நல்ல கைகளை தட்டி. இருண்ட துர்வாழ்வு இன்னமும் வாழ்வோம் இனியாவது திருமுகம் காண நாதாவும் சேகம் பெருகட்டும் என்னில் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோர் உம்மை காண. வாய்களை திறந்து உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அல்லேலூயா. நம்மை நேசிக்கிற, நம்மை மாத்திரமே நேசிக்கிற நம் தேவனுக்கு ஒரு கையை தட்டி மகிமை செலுத்துவீங்களா? நல்ல உற்சாகமா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை வேளையில இந்த புனித வெள்ளி ஆராதனையில எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் அழைப்பு கொடுத்த அன்பு போதகரமாவுக்காக, 2 பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக, சபையாருக்காக, என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக. சந்தோஷமா தானே இருக்கீங்க? எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? உங்க முகங்கள்லாம் பார்த்து அப்படி தெரியலையே. அல்லேலூயா. கவனிக்கணும். கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடுகள் இதெல்லாம் நம்மளுடைய காலில் இருக்கிற செருப்பு மாதிரி, சரிங்களா? இப்போ அதை போட்டுக்கிட்டு சுத்தக்கூடிய விதத்துல நம்ம இல்லை. இப்போ இதெல்லாம் நீங்க எங்க கைட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்க? போகும்போது போட்டு போயிடுவீங்கல்ல? அந்த மாதிரி கஷ்டத்தையும் பிரச்சனையும் போராட்டங்களையும் போட்டுட்டு போயிடாதீங்க, இங்க வச்சுட்டு போயிடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி இல்லை. தம்பி எங்கப்பா போயிட்டேன்? கை உடைஞ்சிரும்பா. நீதானே வாசிக்கணும். பாருங்க, எல்லாவற்றையும் இங்கேயே வச்சுட்டு போயிடணும், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுவார். சரி, நல்ல மகிழ்ச்சியா கொடுக்கப்பட்ட நேரத்துல சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஹாப்பியா போங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் கேட்குறீங்களா? சந்தோஷமா கேட்பீங்களா? ரைட். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேத வசனம், ஒரு வேத பகுதி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது யோவானுக்கான சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். இல்லம்மா, யோவானுக்கான சுவிசேஷ புத்தகம் கவனிக்கணும். கவனிக்கணும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நம்ம கேட்க போகிற தேவச்சனுடைய தலைப்பு தேவனுடைய அன்பு. என்னங்க? எத்தனை பேர், நான் உங்களை பார்த்து உங்களை கேள்வி பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இது ஒரு குடும்ப ஆராதனை இல்லை. இப்படி குடும்ப ஆராதனை மாறுச்சுன்னா அது நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? எத்தனை பேர் உங்க வீட்டுக்காரரை நேசிக்கிறீங்க? நேசிக்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்ப்போம். நேசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மனைவியை நேசிக்கிறீங்க? நீங்க பொய் சொல்றீங்களா, உண்மை சொல்றீங்களான்னா எனக்கு தெரியாது. உங்க மனைவியை கேட்டா தெரியும், உங்க கணவரை கேட்டா தெரியும். சரியா? ஏன்னா நம்ம இப்ப ஏன் கையை தூக்கிறோம் தெரியுமா? கணவராக இருந்தாலும் சரி, மனைவி இருந்தாலும் சரி, கையை தூக்கினாதான் நம்ம கேட்டது அங்க கிடைக்கும். இல்லையா? மனைவிமார்கள் பத்தி பேசுறேன். நம்ம விரும்பினது அங்க கிடைக்கும். கணவர்மார்கள் ஏன் கையை தூக்குறாங்க? ஐயா, அப்படி கையை தூக்கினாதான் நீ மத்தியானம் நல்ல சாப்பாடு கொடுக்க கிடைக்கும், இன்னைக்கு நல்ல மதிய உணவு கிடைக்கும். அந்த பாஸ்ட் கேட்கிறாரு, முறைக்கு நீ கீழே கையை போட்டு வச்சிருக்கிற, என்ன மாதிரி நாளா இருப்ப நீ அப்படின்ற மாதிரி அப்புறம் சண்டை ஆயிடுது. கவனிக்கணும். இது
சண்டையை மூட்டி விட்டு, இது பிரிக்கிற கூட்டம் இல்லை, உங்க சண்டையை சமாதானமா மாத்தி பிரிந்திருக்கிறவங்களை சேர்க்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், சரிங்களா? ரொம்ப தூரம் வச்சுட்டு போக மாட்டேன், கவலைப்படாது, உங்களுக்கு தெரியல நான் எப்படி பிரசங்க. சரி, மீண்டும் கேட்கிறேன், எத்தனை பேர் உங்களுடைய கணவனரை நேசிக்கிறீங்க? உண்மையை பேசணும், மனசாட்சிக்கு புறம்பா பேசக்கூடாது. கணவரை நேசிக்கிற மனைவிமார்கள் மாத்திரம் கை வைத்துங்க பார்ப்போம். 2 கை தான் நீக்கப்பட்டு, இத்தனை கை, அதுவும் பாத்தீங்கன்னா சும்பி போன கை மாதிரி. நல்ல தாராளமா கையை வைத்துங்க. இவ்வளவாய் வேதம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, இல்லையா? அப்படிதானே இருக்குமா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, அப்படி இருக்குல்ல? எவ்வளவா நேசிக்கிறேன்? இவ்வளவாய் நேசிக்கிறேன். நேசிக்கிறீங்களா? சரி, கணவன்மார்கள் பார்த்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு உங்க மனைவி நேசிக்கிறீங்க நீங்க? பாருப்பா, தாராள மனசம் அந்த மனுஷனுக்கு. 2 கையை உயர்த்தி காட்டா இருப்பான் பாருங்க, 2 கையை உயர்த்தி காட்டாரு. வா, பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர், உங்களுக்கு கோயில் கட்டி உங்க மனைவி உங்களை கொண்டாட போறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏதாவது கறி மீன் செய்யற சொன்னாங்க, அப்படின்னு ஒண்ணு இல்லையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே நல்லா கவனிக்கணும், உண்மையாவே நீங்கள் ஒருவரை ஒருவர் இப்படி ஒரு, எப்படி சொல்றது, இந்த நேசத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உண்மைதானே? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஒரு சாட்சி சொல்லணும்ல, சாட்சி சொல்லணுமா சாட்சி சொல்லக்கூடாதா? சொல்லணும்ல. ஆமா, உண்மையாவே சொல்ல போனா என்னை பத்தி நீங்க யாருகிட்ட அதிகமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னோடு கூட ரொம்ப நெருக்கமா இருக்கவங்க கிட்ட தான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? ஆராதனை முடிஞ்சோன்னு என் மனைவி கிட்ட கேளுங்க என்னை பத்தி, அவங்க சொல்லுவாங்க என்னை பத்தி. அவனோட சொல்லட்டுங்களா? சொல்லட்டுமா வானவா? சொல்லணும்ல. ரைட், உண்மையை சொல்றேன். இப்போ இந்த வசனத்திற்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தேவை. ஆமாவா இல்லையா? நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தேவை. அந்த எடுத்துக்காட்டுக்காகத்தான் நான் இதை சொல்ல வரேன், சரிங்களா? இப்போ உண்மையாவே சொல்றேன், என்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அதை விட அதிகப்படி கோபம் இருக்கும். அதிகப்படி கோபம் இருக்கும். நான் சில வார்த்தைகளை அன்பா பேசுறது குறைவா இருக்கும், ஆனா அதிகமா கோபப்பட்டு பேசுற வார்த்தைகள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. பாருங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா எதுவுமே தேவனுடைய பார்வையில மறைவானதே கிடையாது. ஆமாவா இல்லையா? நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பார்வையில் எதுவுமே மறைவானதே கிடையாதுங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய குணாதிசயம், நான் எப்போ எந்த நேரத்துல எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான், சரிங்களா? புரிஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான். அப்படி இருந்தோம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, பொறுமையா இருந்து ஒருத்தரங்க நம்ம கூட குடும்பம் நடத்துறாங்கன்னா அவங்களை குறிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்களா தான் என்ன சொல்லுவீங்க? எம்மா, இன்னுமா அந்த மனுஷனை பூச்சினுக்கிறடி அப்படின்னு கேட்பீங்களா? நீ பாக்கியவதின்னு சொல்லுவீங்களா? அப்போ என் மனைவிக்காக நான் என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை எடுக்கலாமா இல்லையா? உண்மையாவே கடவுள் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு பாக்கியவதி. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியலையா உங்களுக்கு? அப்படியே பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, உண்மையாவே கர்த்தர் எனக்கு இப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படி எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டு உங்க கூட ஒருத்தருங்க வாழ்றாங்கன்னா அப்போ அவங்க உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ என் மனைவியே என்னை எல்லா காரியத்திலையுமே என் கூட இருந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என் கூட வாழ்ந்து அவங்க தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது
நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? நம்முடைய பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? கையை தட்டின 4 பேருக்கு நன்றி. என்னங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுக்கலையா? அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது விலையேற பெற்றது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏங்க நீங்களே எல்லா காரியத்திலையும் சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு உங்களை நேசிக்கிறவங்க அல்லது நீங்க நேசிக்கிற ஒரு நபருக்காக நீங்க எல்லாத்தையும் தியாகமா செய்வீங்கன்னு சொன்னா, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? உங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அது யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க இருக்கிற எல்லாருடைய அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நாம கேட்கக்கூடிய இந்த தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லிட்டல, தேவனுடைய அன்பு. அது எல்லாவற்றையும் காட்டில் விலையேற பெற்றது என்பதை நம்ம நம்பணும். சரி, அந்த வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஏன் ஆண்டவர் என்னை நேசிக்கணும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்விங்க. ஏன் ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும்? சொல்லுங்க, ஏன் ஆண்டவர் நம்மளை நேசிக்கணும்? இது ஒரு கேள்வி. ஏன்னா தேவப்பிள்ளையே, உன்னை நம்பி இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உன் தலைமையில அவர் வச்சிருக்கிறாரு. இது எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. யார நம்பி ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் என் தலைமையில வச்சிருக்கிறாரு? உங்களை நம்பிதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்பிதான். யார நம்பி? உங்களை நம்பிதான். என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு மிகப்பெரிய அந்த திட்டம் என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அந்த திட்டம் என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இப்படியே என்னையே பார்த்துக்கிட்டே இருக்க. என்னவா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? அவர் விட்டு போன காரியங்களை உங்களை கொண்டு நிறைவேற்றும்படியாக. என்னங்க இப்படி கை தட்டுறீங்க? அல்லேலூயா. வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா. வாழ்க 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 வாழ்கவே. பாடுங்க. வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா. வாழ்க 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 வாழ்கவே. ego want to see, ego want to see, ego want to see. கையை தட்டி ego want to see, ego want to see, ego want to see. போற்றி பாடுவோம். அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே. ego want to see. இன்னும் சத்தமா ego want to see, ego want to see, ego want to see. எங்கள் கோடி வெற்றி கோடியே. தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னை ஏன் நேசிக்கிறார் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருந்தா போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிசாசு எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை பாடு வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் நீ சோர்ந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், அது எல்லாவற்றையும் கடந்து போவதற்கான ஒரு பெரிய தரிசனத்தை தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற நீங்க யாருமே சாதாரண ஆட்களே கிடையாது. நீங்க லேசுப்பட்ட ஆளே கிடையாது. நீங்க எல்லாருமே சேர்த்துப்பட்ட ஆளுங்க. இல்ல இப்ப சிரிக்கிறீங்களா? சிரிப்போம் சிந்திப்போம். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்தை சுமந்து கொண்டு அதை நிறைவேற்றும் வண்ணமாக
தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிற ஒரு விசேஷித்த பாத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னால சில விஷயங்களை செய்ய முடியாது, ஆமாவா இல்லையா? ஆனா என் ஆசை, எனக்கு கடவுள் கொடுத்துருக்க 2 பிள்ளைகளை வச்சு அதை செய்யணும்னு. ஆமாவா இல்லையா? என்னால போக முடியாது, என்னால செய்ய முடியாத விஷயங்களை யாரை வச்சு செய்வேன்? என் பிள்ளைகளை வச்சு நான் செய்வேன். ஏங்க, என் பிள்ளைகளை, என் 2 பிள்ளைகளை இப்படி செய்ய பாருங்க. நான் உடனே இப்போ என் பையன் இங்க இருந்திருக்காரு, அவர்கிட்ட சொன்னேன், இங்க பாருப்பா, ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறாரு, ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிக்கிறாரு. நீங்க வரப்போகிற நாட்கள்ல நீயும் தம்பியும் இந்த மாதிரிதான், அண்ணனும் தம்பி என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கடவுளுக்காக பயன்படணும். ஏன்னு கேளுங்களேன், எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது, எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடுவது, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா வரப்போகிற நாட்களே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த 2 பொக்கிஷமும் கடவுளுக்காக மகிமையா பயன்படும். என்னால் முடியாதவைகள் இல்ல, இந்த பிள்ளைங்களை கொண்டு கத்த செய்வாரு. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரால் என்ன முடியலையோ உங்களை வச்சுதான் அதை அவர் செய்வாரு. புரிஞ்சுங்களா? செய்வாரா செய்ய மாட்டாரா? யாரை வச்சு செய்வாரு? நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுப்பா கொடுக்க மாட்டீங்களா? நம்ம சொல்லி நாய் சொல்ல அப்படி சொல்லி கொடுக்காதீங்க. வரக்கூடிய நாட்கள்ல அம்மா நீ என்னவா வரப்போற? ஜபத்துல என்னவா வரப்போற? தெபராலை போல, அன்னாலை போல, அப்புறம் எஸ்தரை போல, அப்புறம் ரூத்தை போல வரணுமா வரக்கூடாதா? நீ பாரு, 4 வீட்டுல பாத்திரம் கழுவி நீ வேணா பாரு. இப்படி தாங்க நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையை சொல்லி வளர்க்குறாங்க, தெரியுமா? இப்ப நீங்க அடங்கலன்னு வச்சுக்க, 4 பேரோட உதப்படுவடி. அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைங்களை தயவு செய்து அப்படி சொல்லி வளர்க்காதீங்க. பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கொண்டு, வேத காரியங்களை கொண்டு பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற ஆலோசனை, நீங்க காட்டுகிற வழிதான் அவன் நாளைக்கு மேலே வருவதற்கான ஆசீர்வாதமா அமைய போகுது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, சாதாரண இந்த உலகத்துல உண்மையை சொல்றேன், அவங்க வாஞ்ச பாருங்க. இன்னைக்கு தம்பி கைய வச்சா ஒரு மகிமை இருக்கு கீபோர்ட்ல. உண்மை அதுதானே? தாயாருடைய ஏக்கம் பாருங்க, அந்த 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 விருப்பம் பாருங்க. என் பிள்ளைங்க கடவுளுக்காக பயன்பட்டா பாருங்க, அதை உள் வாங்கி கொண்டு. உண்மையை சொல்றேன், அவருக்கு இந்த வாஞ்சை எப்படி கத்தர் கொடுத்துருப்பாருங்க. அந்த தாயாருடைய ஏக்கத்தை தேவன் அறிந்து, அந்த பிள்ளையுடைய இருதயத்துல கத்தர் பேசி, இன்னைக்கு இந்த பிள்ளை கத்தருக்காக பயன்படுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கத்தர் உங்களுக்கு கொடுக்குற பிள்ளைகள் எல்லாம் கத்தருக்காக பயன்படணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? அப்ப கத்தருடைய பிள்ளைகளே, நான் இப்பவும் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கத்தர் எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். எதுக்காக கொடுத்துருக்கிறாரு? என் புள்ள ஐடிக்கு போன போது, ஐடி ஒர்க்குக்கு போன போது, அங்க போன போது, இங்க போன போது, அதுக்காகவா? எதுக்காக? கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ண பிள்ளை செய்யணும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகள் மீதே நாம இப்படிப்பட்ட மிகப்பெரிய திட்டங்களை வைத்து நாம செயல்படுவோமானால், தேவன் இதை காட்டில் வெளியேற பெற்ற காரியங்களை நம்மை கொண்டு செய்வார். பக்கத்துல பாச செய்வார். உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் தேவன் வச்சிருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் அல்லே சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஒரு ஓடு வீட்டுல இருக்கிறேன் பிரதர், நான் ஒரு ஓலை வீட்டுல இருக்கிறேன் பிரதர், நான் பிளாட்பாரத்துல தான் பிரதர் இருக்கிறேன், எனக்கு வீடு. நீ எங்க இருந்தாலும் சரிங்க, உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அந்த திட்டம் சித்தம் ஒரு நாள் வரப்போகிறது. அது நீங்கள் அறியாத உன்னதமான இடங்களுக்கு நேராக உங்களை கொண்டு போய் உங்களை வைக்க போக. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம யாரோடு கூட இருக்கிறோம் தான் முக்கியம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா பிரதர்? எந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? உங்க சிரிச்ச முகங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. வெயில் உச்சிக்கு வர வரதான் எல்லாருடைய உடம்பு ஒரு மாதிரி உஷ்ணமாகுது இல்ல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன சொல்ல வந்துட்டு முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஆண்டவர் என்னை ஏன் நேசிக்கிறார் என்றுதான் மேட்டர், வேற ஒண்ணுமே இல்லை. தேவன் ஏன் என்னை நேசிக்கணும், ஏன் நேசிக்கணும்னு சொன்னா, நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலேயே அவருக்காக
ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செய்வேன் என்கிற நம்பிக்கை அவருக்கு என் மேல இருக்கு. ஆண்டவர் உங்களை நம்புறாரு, அதனால உங்களை நேசிக்கிறாம சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருன்றீங்க? கையை ஊத்தி சொல்லுங்க. நேசிக்கிறாரா? ஏன் நேசிக்கிறாரு? என்னை கொண்டு அவர் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், நிறைவேற்றுவதற்காக அவரை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் அதை சொல்லுங்க. எப்படி நேசிக்கிறாரு? எப்படி நேசிக்கிறாரு? எல்லாரை காட்டிலும், அப்படி சொல்லிடுங்க, எல்லாரை காட்டிலும். ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. எல்லாரை காட்டிலும் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓ, எல்லாரை காட்டிலும் எல்லாரும் அடங்கிடுறாங்கல்ல, அதுல வந்துடுறாங்கல்ல. அப்போ எல்லாரை காட்டிலும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதா? விலையேற பெற்றதா இருக்கு. எல்லாரை காட்டிலும் என்ன ரொம்ப நேசிக்கிறாருங்க. ஏன் நேசிக்கிறார் தெரியுமா? கவனிக்கணும். இந்த உலகத்துல உங்களை நம்பாத ஒரு கூட்டம் இருக்கும். உங்களை நம்பாத ஒரு கூட்டம். நீங்களாம் மேல வர மாட்டீங்க, உங்களால உயர முடியாது, உங்களால மேல வர முடியாது, வாழ முடியாது, எதுவும் உங்களால செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தின் மத்தியில, இந்த கூட்டத்தின் நடுவில் உங்களை கைப்பிடிச்சு, உங்களை தூக்கி விட்டு, உன்னதத்துல உட்கார வச்சு, உங்களை அழகு பார்க்கும்படி அவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். அது என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். இப்ப இந்த கல்யாணத்துல கணவன் மனைவியும் கையை பிடிச்சி வாக்குறுதி கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? உடன்படிக்கை என்ன சொல்லுவோம்? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சொல்லுங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை, சொல்லுங்க. அது எப்போ நாங்க மறந்துட்டோங்க. மா, உங்க வீட்டுக்கார கை தூக்குறாருமா, நீங்களும் மறந்துட்டியாமா? சரி, அதெல்லாம் நாங்க மறந்துட்டோங்க. நாம மறந்துட்டோம், ஆனா அவர் மறக்கவே இல்லை. பாருங்க, அவர் மறக்கவே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், கேட்டுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நாம சில நேரங்களில் தடுமாற்றத்தை நல்லா கடந்து போனாலும் நம் தேவன் நம்மை மீண்டும் பலப்படுத்தி உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நான் இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் நம்ம கூட இப்பவும் இருக்கிறதுனாலதான் நீங்க ஒரு பெரிய இழப்பை சந்திக்காம இருக்கிறீங்க. புரிஞ்சுங்களா? ஆமாவா இல்லையா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அவர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா பிரதர்? அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்றேன், உங்க சொந்த பந்தங்கள், உங்களை சுற்றில இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாலும், நான் இப்பவும் சொல்றேன், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை விட்டு போகாதவர், உங்க கையை எப்போதுமே இறுக பற்றி கொண்டிருப்பவர் உங்க கூடயே இருக்கிறாரு. பயப்படாதீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால உண்மையா ஒரு காரியத்தை நான் நினைச்சு பெருமிதப்படுவேன். அது என்னன்னா, எப்படி சொல்றது, பக்கத்துல பாசம், இதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா வேணுமா? இதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாத, ஜபம் பண்ணு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் கைவிட மாட்டார். இதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமா வேணுமா? இந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லிக்கிறீங்க? உங்க மனைவி சொல்றாங்களா பிரதர் உங்களுக்கு? எங்க இருக்காங்க உங்க மனைவி? எங்க இருக்காங்க? உடம்பு சரியா வீட்டுல இருக்காங்களா? சரி சரி, இருக்காங்களா? சொல்லியிருக்கீங்களா? உங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரா? உண்மையாவா பிரதர்? நீங்க சொல்லுவீங்களா? இது சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாத, உடைஞ்சிராத, எதையும் கிவ் அப் பண்ணாத, மேல எழுந்து வா.
கர்த்தரும் கூட இருக்கிறாரு. இதை ஒவ்வொரு நாளும் எனக்கு சொல்லி சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவாங்க. என் மனைவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எழுந்துரு எழுந்துரு, இப்படி உட்கார்ந்துராத, இப்படி சோர்ந்துராத, எழுந்து ஊழியத்தை செய்ய, எழும்பி வா. இப்படி செய்வதற்கு, இப்படி சொல்வதற்கு தாங்க கர்த்தர் நமக்கு வாழ்க்கை துணையை கொடுத்துருக்கிறாரு. விளங்குதுங்களா? அதுக்கு தான் சொல்றேன், கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் நேசிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேசிக்க பழங்குங்க. ஆமீன் சொல்லுங்க. என்ன பழகணும்? ஆமா. நான் எதுக்காக இதை சொன்னா, தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு எப்போதுமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடயே இருப்பாரு. அவர் நேரடியா சொல்லலாம்னாலும் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்க இந்த உறவுகள் மூலியமா கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஆமாவா இல்லையா? ஏன்னா ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னா, உங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? உங்க மேல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் இங்க பெரிய தரிசனத்தை சுமந்து வந்திருக்கிறேன்னு நம்புறீங்க? இங்க உட்காந்துருக்கு யாருமே சாதாரணமான ஆட்களே கிடையாது. ஒரு பெரிய தரிசனம் உங்க தலைமையில இருக்கு. இப்ப வேணா அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இப்ப வேணா அது செயல்படாம இருக்கலாம், அது மூடப்பட்டது போல தெரியலாம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? என்ன வச்சிருக்காரு? ஓகே, ரைட். இப்போ அந்த வசனத்துக்கு நேரம் நம்ம ஓடுவோம். திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர்களை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்துல அன்பு கூர்ந்தாரா? உலகத்துல வாழ்ற ஏன் மேல அன்பு கூர்ந்தாரா? உலகத்தில் வாழ்கிற என் மீது அவர் அன்பு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. கையை தட்டி, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் எனக்காய். சொல்லுவோமா? எனக்காய் கழுவினீர் குற்றம் நீங்க, பிரித்தெடுத்தி உமக்கென்று வாழ்ந்திட. சத்தமா? பிரித்தெடுத்தி உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. வாய்களை திறந்தே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது பலியானி எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீங்களப்பா, கழுவினீர் குற்றம் நீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நான் மீண்டும் கேட்கிறேன், இந்த உலகத்திலேயே உங்களை அதிகமா நேசிக்கிற நபர் யாரு? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். ஏன் அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு? சொல்லுங்க. ஏன்னா உங்க மேல ஒரு மிகப்பெரிய எங்க அன்பை ஏன் வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய திட்டத்தை தேவன் உங்கள் மீது வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் தான் உங்களை அதிகமா அவரை நேசிப்பதற்கு அல்லேலூயா அவருக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அவருடைய அன்பு உங்க மேல அதிகமா இருக்கிறதுனால அவர் என்ன நினைக்கிறார்னா, நீங்கள் கெட்டு போகாமல். என்ன சொல்லுங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டு போக வந்திருக்கிறோம். சிலுவை பற்றின உபதேசம் சில பேருக்கு எப்படி தெரியுதா? யாருக்கு பைத்தியமா இருக்குது? கெட்டு போவங்களுக்கு பைத்தியமா இருக்குது. ஆனா அதை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அது தேவனுடைய பலனா இருக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல கெட்டு போக நினைக்கிறவர்கள் நல்லா கவனிக்கணும், தேவ திட்டத்தை உணர மாட்டாங்க. ஆமாவா இல்லையா?
தேவ திட்டத்தை உணர்கிறவர்கள் ஒரு நாள் கெட்டு போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இங்க உட்கார்ந்துக்கிட்ட எல்லாருமே ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கா? அப்போ ஆண்டவர் விரும்புகிறார் எந்த விதத்துல கெட்டு போயிடக்கூடாது. அது என்னங்க கெட்டு போக கூடாது? அது சொல்லுங்க. என்ன கெட்டு போக கூடாது? யாருக்காவது இருந்தா சொல்லுங்க. பாருங்க, அம்மா கரெக்டா சொன்னாங்க. உலகத்திற்கு புறம்பான காரியம், தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற, விளங்குதுங்களா, காரியங்களை நீங்க செய்யாதபடிக்கு, அதுல விழுந்து போகாதபடிக்கு, நீங்கள் கெட்டு போக கூடாதபடிக்கு, அல்லேலூயா, உங்களை எப்படியாவது அந்த காரியத்திலிருந்து கை தூக்கி எடுக்கதான் தேவன் விரும்புகிறார். ஆமாவா இல்லையா பிரதர்? இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சரிவு பிரதர், ஏதோ தடுமாற்றம் வந்துருச்சு பிரதர், என்ன அறியாமலே விழுந்துட்டேன் பிரதர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, இப்பவும் உங்களை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து மீண்டும் உங்களை ஓட வைப்பதற்கு தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, நம்புறீங்களா? இப்பவும் உங்களை கர்த்தர் கைப்பிடிச்சு தூக்கி மீண்டும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் பெரிய திட்டத்தை உருவாக்கி இருக்க. நம்புறீங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்புறீங்களா? அப்போ நாம் கெட்டு போகாமல் இருக்க, ஆமென், அவர் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பாவத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க? விழாதபடிக்கு, பாவ கிரியையில நம்ம விழாதபடிக்கு, தேவனுக்கு உண்மையா, குடும்பத்துக்கு உண்மையா, ஆமாவா இல்லையா சொல்லுங்க, உண்மையா இருந்து தேவனுக்காக வாழ அவர் விரும்புகிறார். பாருங்க, அடுத்தது அந்த 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 சாப்டர் வாசிங்க. அவரை தந்தருளி, பாருங்க, அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல உங்களை மீட்கும் பொருளாக, உங்களை விடுவிக்கும் பொருளாக யார் உங்களுக்காக ஈடு, அதாவது ஈடு கொடுக்க முடியும்? அதாவது உங்கள் ஜீவனுக்காக யாராவது எந்த ஈடாவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? சொல்ல, கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ஏன் உனக்கு நான் கொடுக்கணும்? உனக்காக நான் ஏன் அடி வாங்கணும்? உனக்காக நான் ஏன் கடன் கட்டணும்? நீ வாங்கின நீ கட்டு, நீ நீ இதான உண்மை. ஆனா உனக்காக தன் ஜீவனையே கொடுக்க ஒருத்தர் முன் வந்திருக்கிறார்னா, அப்போ அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார்ல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுங்க. உங்க கடனை வேற யாராவது ஒருத்தர் கட்டுவாங்களா? உங்க கடன் யாரும் தான் கட்ட முடியும்? வாங்கின நீங்க தான் கட்ட முடியும். ஆனா உங்க கடனுக்காக, நீங்கள் செய்த தவறுகளுக்காக, நாம பண்ண எல்லா அட்ராசிட்டிக்காக அவரே வந்து என்ன பண்ணாரு? தன்னை ஒப்பு கொடுத்து உங்களை அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு, அவர் இருக்க வேண்டிய இடத்துல உங்களை, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தி, அல்லேலூயா. இப்ப எந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார்ல. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகத்துக்கு போய் தான் வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை அடைய போறியா? யாருன்னா பரலோகத்துக்கு போய் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு விரும்புறவங்க, ஞாயிற்றுக்கிழமை தயவு செய்து நான் சொல்ற ஒரு இடத்துக்கு வந்துருங்க. உங்க எல்லாரும் எங்க பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிடறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐயா கேட்டாரு, என்ன எங்க மருமகனுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிப்பை கொடுத்துடலாம். ஐயா, பரலோகத்துக்கு போய் தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்க அன்னைக்கு வாங்க, உங்க எல்லாரும் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழும் பொழுதே பரலோக வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறார். என்ன வாழ்க்கை தர சிஸ்டர்? பரலோக வாழ்க்கை. ஆமாவா இல்லையா? வாழும்போது என்ன பிரதர் சொல்லுங்க? வாழும் பொழுதே பரலோக வாழ்க்கை. ஆமாவா இல்லையா? எங்க தான் வாழ போறீங்க? எங்க தான் வாழ போறீங்க? டக்குன்னு பதில் சொல்லுங்க, எங்க தான் வாழ போறீங்க? சரி, நான் உங்கள்கிட்ட பாருங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையாவே எங்க தான் வாழ்றீங்க? நீங்க எங்க தான் வாழ போறீங்க? எங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? பிரதர், எங்க தான் வாழ்றீங்க? பூமியில தான் வாழ்றீங்க. உங்க வீடு வசல இல்லையா? வீட்டுல தானே இருக்கீங்க. சொல்லுங்களேன். இப்போ உங்க குடும்பம் தான் உங்க
ஃபேமிலி தான் என்ன, ஒரு குட்டி பரலோகம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க வாழ்ற வாழ்க்கை தாங்க அது பரலோக மகிமை கொண்டு வரும். ஆமாவா இல்லையா? அந்த வாழ்க்கைய அமைக்கிற விதம் ஒண்ணு இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை பத்தி நான் பேசுறேன், புரிஞ்சுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் வாழும் பொழுதே பரலோக மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க எங்க வாழ்றீங்க? பரலோகத்துல வாழ்றீங்க. இப்போ அந்த பரலோக வாழ்க்கை நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா, அப்போ உங்க முகத்துல எப்பவுமே என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும்ல, மகிழ்ச்சி இருக்கணும்ல. அப்ப ஏன் உங்க முகல ஒரு மாதிரி துக்க முகமா இருக்கு? ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். உண்மையை சொல்ல, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க நல்ல சிரிச்சு பாருங்க, உங்க இருதயம் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல சிரிங்க, நல்ல சிரிச்சு பழகுங்க. சிரிச்சு பழகுன்னா ஸ்மைல் பண்ணுங்க. அல்லேலூயா. வேண்டா விருப்பமா கூட என்ன பண்ற, சில இடங்களை போய் சிரிக்கிறீங்களா இல்லையா? இல்லைங்களா? இந்த சரவணா ஸ்டோருக்குலாம் போங்களேன், வெளியில் நிக்கிறவங்க எப்படி கூப்பிடுவாங்க? சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவாங்க. நீங்க 10 ரூபாய்க்கு வாங்க போறீங்களா, 1000 ரூபாய்க்கு வாங்க, அதெல்லாம் தெரியாது. வா, தொல்லையா இருக்க போறியா இல்ல சந்தோஷமா இருக்க போறியா எனக்கு தெரியல, யாரு என்ன பிரச்சனை கொடுக்க போறது தெரியல, உள்ளவா. சிரிச்சுட்டே கூப்பிடுறாங்களா இல்லையா உங்களை? எதுக்காக அவன் சிரிக்கிறான்? வாங்குற காசுக்காக. வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச காலம் தாங்க. இந்த வாழ்ற வாழ்க்கையில கொஞ்ச காலம், இந்த வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்து மகிழ்ச்சியா வாழ்ந்து, அப்படிலாம் வாழ முடியாது, அப்படிலாம் சிரிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? கிளம்புங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. கரெக்டா இல்லைங்களாம்மா? எப்ப பார்த்தாலும் அப்படி சொல்லாம வீட்டுக்கார பாக்குறீங்களா? கரெக்டா? கரெக்டா? எது அப்படி இருக்காதீங்க. நான் இப்ப கூட சொல்றேன், பிரதர் வீட்டுக்கு போயிட்டாலே மிலிட்டரி ஆபீசர் மாதிரி ஆயிடும், ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இல்லைங்க, அது ஒரு குட்டி பரலோகங்க, அது ஒரு பரலோக வாழ்க்கை அது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கல. நீங்க உலகம் முழுவதும் சுத்திட்டு பல இடங்களை கஷ்டப்பட்டுட்டு, பிரச்சனையை பார்த்துட்டு, உபத்திரவத்தை பார்த்துட்டு, கஷ்டத்தை பார்த்துட்டு, நீங்க வீட்டுக்கு போய் உங்க மனைவி கணவன் பிள்ளைகளை போய் அவங்க முகத்தை போய் பாருங்களேன், எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏண்டா வந்தோம் அப்படின்னா இருக்கும். நான் உண்மையை சொல்றேன், சத்தியத்தின்படி பேசுறேன். அவங்க முகத்தை பார்க்கும்போது உங்க கஷ்டமே மறக்குங்க. உங்களை பார்க்கும்போது கஷ்டம் மறக்கும். எப்படி மறக்கும் கேட்கணும்? எப்படி மறக்கும்? எப்படி மறக்குமா? இது யாருக்காவது தெரியுமா? இப்ப கணவனார் பாருங்க, நிறைய வேலை செஞ்சுட்டு உலகத்துல போயிட்டு போராட்டத்தை அனுபவிச்சுட்டு உள்ள வர்றாருன்னா, அவர் என்ன நோக்கத்தோட வருவாரு? மனைவியை பார்த்துட்டு பிள்ளைகளை பார்த்து சந்தோஷமா அப்படி உள்ள போன நினைப்பாரு. மனைவி வரும்போது அப்படி வந்தா, ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? பிரேக் எடுத்துன்னு போயிடுவாரு. வாழ்க்கைய பரலோகமாகவும் நரகமாகவும் அமைச்சு கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியது நம்ம கையில தாங்க இருக்கு. அல்லேலூயா. ஒண்ணும் இல்லைங்க, வந்தவங்க வீட்டுக்கார பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. பா, இன்னைக்கு எப்படி வேலை போச்சு? இன்னைக்கு எப்படி எல்லாம் நல்லபடியா நடந்ததா? மத்தியானம் சாப்பிட்டியா? என்னாச்சு ஏதாச்சு? அப்படிலாம் கேட்டு பாருங்களேன். உண்மையும் சொல்றேன், ஆக்ரோஷமா கோலியாத்த மாதிரி வந்திருப்பாப்புல, அப்படியே தாவீது மாதிரி மாறிடுவாப்புல. இதெல்லாம் யாரும் பேசுறது கிடையாது, அப்படிலாம் சொல்றது கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பண்ணுங்க? விசாரிங்க. விசாரிக்க மாட்டீங்களா? போன் பண்ணா சத்தமா சொல்லுங்க. யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. போன் பண்ணா எடுக்கிறது இல்லையா? எது? பிரதர் என்ன கேளுங்க,
அவங்க தான் இருக்காங்க. என் மனைவி எங்க போன் பண்ணலாம் எடுத்துருவேன். நான் யார் இருந்தாலும் சரி டக்குன்னு எடுத்துருவேன். புரியுதுங்களா? மனைவிக்கு மிஞ்சி என்ன பிரதர் இருக்குது நான் கேட்கறேன். நான் உண்மையை சொல்லட்டுமா? இந்த மாதிரிலாம் போன் வரம் பிரதர். இந்த மாதிரிலாம் இல்லாதனால நிறைய பேர் மண்டியை பிச்சுன்னு போறான். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் என் கூட இருந்தாரு, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. நாங்க எனக்கு மத்தியானத்துல அவங்க போன் பண்ணி பேசுவாங்க என்கிட்ட. சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, என்ன பண்றீங்க, என்ன இதெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட. அவன் போன் பண்ணி பேசும்போது ஒருத்தர் கேட்கறாரு, தயவு செய்து பேசுங்க, வானான்னு சொல்ல, அவங்க தூரமா போய் பேசுங்க. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டாரு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எங்க வீட்டுல இருந்து ஒரு போன் கூட வந்தது இல்லை. ஒரு போன் கூட வந்தது கிடையாது. உண்மையா சொன்னேன் சிஸ்டர். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க எப்போ கால் பண்ணி வெயிட் பண்ணுவாரு. அப்படி இப்ப நீங்க ஒரு திட்டம் போட்டுருவீங்களா, நான் காலையே பண்ண மாட்டேன், இனி போனே பண்ண மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கணவன் மனைவி நல்ல சந்தோஷமா பிள்ளைகளோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து பாருங்க. அதுதான் பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. முதல்ல எங்க வாழ்க்கை ஆரம்பிக்க தெரியுமா? உங்க குடும்பத்துல தான். இந்த வாழ்க்கைய நீங்க உங்க குடும்பத்துல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கனாலே தேவ பிள்ளைய பாதி பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? மனம் விட்டு பேசுங்க. என்னங்க சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன், நான் வெட்கப்படாம சொல்ற போறேன். என் மனைவியுடைய எப்படி சொல்றதுமா, நான் ஒரு விஷயத்த சொல்லலான்னு இருக்கேன், உங்க அனுமதியோட சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லட்டுமா வேணாவா? என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க சொல்லிட்டுங்கன்னு சொன்னாதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க, சொல்லட்டுமா? கேளுங்க. நான் தான் அவனை வற்புறுத்திட்டே இருப்பேன் பேசுன்னு. அவங்க பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசிச்சு பாருங்களேன், எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என் மனைவி பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் மனைவி பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்றேன், நாம் எப்பொழுதுமே தேவனோடு பேசணும்னு அவர் விரும்புகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? தேவனும் அதை தான் விரும்புறாரு. என்னங்க ஏமா உண்மையா இல்லையாம்மா? எங்க வீட்டம்மா பேர் கூட எஸ்தர் தான். அம்மா உண்மையா இல்லையாம்மா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆமா தானே, உண்மையா தானே சொல்றேன். விரும்புறோமா இல்லையா? உங்க 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 வீட்டம்மா கிட்ட பேச பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? உங்க வீட்டம்மா வரலன்னு சொல்றீங்களா? நான் தைரியமா சொல்றேன். எதுதான் தைரியம் சொல்றேன். அப்போ நல்லா கவனிக்கணும், நாம பேசினா மற்றவங்களுக்கு அது என்ன பண்ணும்? பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் பேசுறேன் பேசிட்டே இருந்தேன்னா அப்படி இருக்காதீங்க. இப்ப பாருங்க, தேவன் விரும்புகிறார். சொல்லுங்க, எதை விரும்புறாரு? உங்க குடும்பத்துல நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழும் தேவன் விரும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவாய் உங்களை நேசிச்சு அவரையே கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்பவும் சொல்றேன், நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, தேவனுடைய அன்பு. எதுங்க? தேவனுடைய அன்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றதுலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டே வாங்க. முதலாவது, கர்த்தருனை நேசிக்கிறாரு. யாருனை நேசிக்கிறா? கர்த்தர் நேசிக்கிறான்னு கத்தாம சொல்லுங்க பாப்போம். கத்தி சொல்றீங்களே, கையை ஊத்தி சொல்லுங்க. கர்த்தர் நேசிக்கிறாரு. இரண்டாவது, ஏன் நேசிக்கிறாரு உங்களை? மாடசாமி இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டு கேட்டா, அந்த ஆள் பதில் சொல்லலாம், மாடசாமி இப்ப நான் என்ன சொன்னேன், இதை சொன்னீங்க. புரிஞ்சிச்சிங்களா? சிரிச்சே காட்டி குத்துறாதீங்கம்மா. ரைட். இப்ப கர்த்தர் நேசிக்கிறாரா? நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறாரு? ஏன்? உங்க மேல அவர் வைத்திருக்கிற விலையேற பெற்ற திட்டம். அந்த திட்டம் தான் அவர் உங்களை நேசிப்பதற்கான ஒரு பெரிய வரமா அமைகிறது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல யார் உங்களை நம்புறாங்களோ இல்லையோ, அவர் நம்புகிறார். உங்களால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிச்சு இந்த உலகத்துல மேல வந்து சாதிக்க முடியும். அவர் நம்புகிறார். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன். என்னங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை விலகி போக மாட்டார். இயேசுவே மெய்யான தேவன். இயேசுவை தவிர என் வாழ்க்கையில யாரால் அற்புதம் செய்யவே முடியாது. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன்,
இயேசுவை போல நம்மளை புரிஞ்சு கொண்டவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு கணவன் மனைவி தான் பதில் சொல்லணும். சரியா? கணவன் மனைவி தான் பதில் சொல்லணும். நீங்க சொல்லுவீங்களாமா? நீங்க எல்லாரும் சொல்லணும். சரிங்களா? எல்லாரும் சொல்லணும். பிரதர், உங்களை பார்த்து நான் முதல்ல கேள்வி கேட்க போறேன். நம்ம உங்க வீட்டுக்கார எஸ்கேப் போயிட்டாரா? சரி, உங்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கறேன். என்ன பத்தி எப்ப பார்த்தா என்ன பார்த்து என்ன எதிர்க்க நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் சேஞ்சா அப்படி பாத்துக்கிறேன். அம்மா நான் சரி பிரதர், நீங்க சொல்லுங்க. உங்க மனைவி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியுமா? உண்மையாவே சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. ரைட். எங்க உங்க மனைவி எங்க இருக்காங்க? உங்க கணவர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? கண்டிப்பா. ஆனா 2 பேரும் சண்டை போட்டா மாத்திரம் நடுவில் ஒரு விஷயத்த விட்டுறீங்களே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கரெக்டா தப்பா நான் சொல்றது? அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க. ஏன் சண்டை போட்டா மாத்திரம் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்ன மாதிரியான ஆளுன்னு? நீ என்ன மாதிரியான ஆளு நீ? பிரதர் சொல்றாங்களா சொல்லியா பிரதர்? எங்க மாட்டி இருக்கிறோம் பாருங்க. கரெக்டா இல்லையா? டக்கு நம்ம ஆளுங்க வார்த்தை விட்டுருவாங்க. என்ன சொல்லுங்க? என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு A to Z தெரியும், என் வீட்டுக்கார பற்றி எனக்கு A to Z தெரியும். சரி, ஏமா சண்டை வர மாத்திரம் இந்த வார்த்தையை விடுற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் அதுக்கு முதல் சொல்றேன், என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேச மாட்ட. இல்லைங்கடா? இப்ப கை தட்டிங்க பாப்போம். அல்லேலூயா. கணவனை பத்தி மனைவிக்கு தெரியல, மனைவி பத்தி பிள்ளைகளை பத்தி அம்மா அப்பாவுக்கு தெரியல, அம்மாவை பத்தி பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நம்மளை பத்தி A to Z அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான, எந்த ஒரு விதத்துல நம்ம பற்றி மறைமானது கிடையவே கிடையாது. அவருக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஓகே, அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. நான் பேசி முடிக்க போறேன். பாருங்க, இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ அவரை தந்தருளி அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா தன்னையே உங்களுக்காக என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. சரிங்களா? இந்த அன்பை தவிர்த்து இந்த உலகத்துல வேற அன்பு எதுவுமே கிடையாது. இப்போ நான் உங்களை பார்த்து கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்க அதான் முடிய போகுது. சந்தோஷமா இருக்கீங்களா? பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க. முடிய போகுதுன்னு. ரைட். அல்லேலூயா. இயேசுநாதர் 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை பிரசங்கம் பண்ணாரு? இரவும் பகலும் பிரசங்கம் பண்ண, மலை பிரசங்கம். 5ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு அப்பெல்லாம் தேவ ஜனங்க என்ன பண்ணிச்சுன்னா பாருங்க, வார்த்தையை கேட்குது அவளோடு காத்துருந்துங்க. ஆனா இப்ப நம்மளுக்கு அந்த கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் அப்படி மேல போச்சுன்னா மண்டையை சொல்லிடுத்து, பக்கத்துல சீண்டி கொடுத்து, புரியுதுங்களா? சரி, ரைட். இப்ப நான் கேட்கிற கேள்வி டக்குன்னு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவா அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டார். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்போ எத்தனை பேர் ஏசப்பா போலயே மாறணும், ஏசப்பா போலயே வாழணும்னு ஆசைப்படுறீங்க? என்னமா தெலுங்குல பேசுறீங்களோ? டக்குன்னு சொல்லுங்க. மா, ஏசப்பா போல மாற ஆசைப்படுறீங்களா, ஏசப்பா போல வாழ ஆசைப்படுறீங்களா? டக்குன்னு சொல்ல. முடிச்சுட்டு அவ்வளவுதான். இப்ப இந்த பிரசங்கம் முடிவே உங்க கையில தான் இருக்குது. இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்லி முடிக்க போறேன். தேவனுடைய அன்பு வெளியேற பெற்றது. சரிங்களா? ஓகே, ரைட். இப்ப நான் இதை சொல்லிட்டேன். இவ்வளவாய் தந்தள்ளி உலகத்தில் அன்பு கொடுத்தார். அவர் தன்னையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. எதனால கொடுத்தாரு? உங்களை நேசிக்கிறதால தானே. இப்போ நீங்களும் அவரை மாதிரி மாறணுமா வாழணுமா? முதல்ல மாறணும், அதுக்கப்புறம் வாழணும். சரி, மாறணும்ல, அதுதான் கேட்கிறேன். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மாற போறீங்களா வாழ போறீங்களா? முதல்ல மாறணும், அதுக்கப்புறம் வாழணும். சரி, ரைட். இப்போ ஒருத்தன் கேட்டானா, நல்லா ஏசப்பா பாரு நான் வாழணும் மாறணும், ஒருத்தன் கேட்டானா, ஏசப்பா கிட்ட கேட்கும்போது கேட்டானா, ஆண்டவரே நான் உங்களை மாதிரியே வாழணும் மாறணும். சரியா? அப்போ ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். இத கேட்காதப்பா. என்ன கேட்காதப்பா? இந்த விஷயத்த கேட்காத, வேற எதனா கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப உனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், வேண்டாம் அப்படின்னாராம். இல்ல எனக்கு எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம், எனக்கு இது மாத்திரம் கொடுத்தா போதும். எது மாத்திரம் கொடுத்தா போதும்? நான் உங்களை மாதிரியே மாறணும், நான் உங்களை மாதிரியே வாழணும். ஓ, இதுதான் வேணுமா அப்படின்னும் போது, ஆமா எனக்கு இதுதான் வேணும். அப்ப நான் சொல்றத நீ செய்வியான்னு கேட்டாராம். சொல்லுங்க, செய்வியா? சொல்லுங்களேன். நீ எல்லாரையும் நேசிக்க பழகுனாராம். என்ன சொன்னாரா? பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரே சபையில தானே இருக்கோம்.
அந்த அக்கா சிரிச்சே காட்டி கொடுத்துறாங்க நம்மள. சரி, ஓகே, ரைட். நாமும் அவரை போலவே எல்லாரும் என்ன பண்ணுங்க, நேசிங்க. அவரை போலவே நேசிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. தேவனுடைய பிரமாணங்களை நாம் நிறைவேற்றி முடித்து விட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லுவேன், ஞாபகம் இருக்குங்களா? அது மாத்திரம் நீங்க சொல்லிடுங்க, நான் முடிச்சிடறேன். கணவன் மனைவி பத்தி என்ன சொல்லணும் மறந்துட்டீங்களா? காலையில எழுந்த உடனே வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னெல்லாம் சொல்லணும் ஞாபகம் இருக்கா? பிரசங்கத்துல நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க மனைவி பார்த்து சொல்லுங்க. உங்க கணவரை பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். இது சொல்லுங்க. இந்த அன்பு, இந்த விலையேறப்பட்ட அன்பு எல்லாத்தையும் மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இன்னைக்கு உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தை தெளிவா கேட்டுப்பீங்க எனக்கு தெரியல. ஆனா உண்மையாவே சொல்றேன், உங்க சபையில வந்து நான் பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு குடும்பமா வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் இது எனக்கு. ஆமென் சொல்லுங்களேன். வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறேன். உண்மையாவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை சொந்தக்காரனை மாற்றி இருக்கிறாரு. உண்மையாகவே இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த புனித வெள்ளி ஆராதனை மூலியமா உண்மையாவே உங்க துக்கம் எல்லாம், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்த போற நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்புறீங்களா? அடுத்த முறை 2 பிள்ளைங்க வரும்போது ஒருத்தனை கீபோர்டு வாசிக்க வைப்பேன், ஒருத்தரை ட்ரம்ஸ் வாசிக்க வைப்பேன். அல்லேலூயா. நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதை செய்ய போறாரு. நம்புறீங்களா? நம்பலையா? என்ன ஆல்வின், அப்பாக்காக வாசிக்க மாட்டப்பா நீ? ரொம்ப பிஸியா இருக்கு. அப்பாக்காக வாசிக்க மாட்டேன், அப்பா பாட்டுக்கு வாசிக்க மாட்டேன் நீ? ரைட்டு. அல்லேலூயா. அதனால நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்காக, குடும்பத்தினருக்காக, சபைக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி சொல்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.